அருள்மொழி அவர்கள் கொஞ்சம் எனக்கு ஓவரா பில்டப் கொடுத்து பேசிட்டாங்க. ஆனால் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தோன்றதை பேசுவேன். அது சில நேரம் வைரல் ஆக்கி விட்டுறீங்க. அதுக்கு முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பேசுவானா, வாய் விடுவானா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் தான். இதை வச்சு ஒரு 2 நாள் ஓட்டலாம். ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்கு. உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன். அதுவும் அக்காவே சொல்லிட்டாங்க 2 நாளுக்கு முன்பு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 9 மணிக்கு பேச ஆரம்பிச்சு 9:45 வரைக்கும் பேசினாப்புல அப்படின்னு. நீங்க பயந்துடக்கூடாது. இன்னைக்கு 9 மணி வரைக்கும் பேசுவானா? அப்படியே 40 நிமிஷம் பேசுறதுனாலையும் நேற்று பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி பேசுறதாலும் இன்னைக்கு குரல் சரியில்லாம இன்னைக்கு நீங்க எல்லாம் தப்பிச்சிருக்கீங்க. திமுக 75, டிஎம்கே 75 அப்படின்னு இருந்த அறிவு திருவிழாவுடைய நிறைவு நிகழ்ச்சி. அதாவது சிறப்புரைன்னு போடும்போதே மாத்தின. சிறப்புரையெல்லாம் வேணாங்க, நிறைவுரைன்னு போடுங்க. எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை 7 நாட்கள் 2 நாட்கள் அரங்கத்துக்குள்ள நடந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 10 அமர்வு, 44 சிறந்த பேச்சாளர்கள். அதுக்கு பிறகு இங்க கிட்டத்தட்ட 1 வாரம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வள்ளுவர் கோட்டத்தில் இதுவரைக்கும் நடந்ததில்லை. ஆனால் என்னுடைய விருப்பம் இனிமேல் அடிக்கடி நடக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இந்த அறிவு திருவிழாவுக்கு அனுமதி அளித்து இளைஞர் அன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை துவங்கி வச்சாங்க. முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சேன். அதன் பிறகு கருத்தரங்கம், காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புங்கிற அந்த புத்தக வெளியீடு. இப்படி இந்த விழா நடந்திருந்தாலும் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி, புத்தக காட்சி இல்லாம இந்த அறிவு திருவிழா ஒரு முழுமை அடைஞ்சிருக்காது. அரசியல் புத்தகங்களை மட்டுமே கொண்ட ஒரு புத்தக காட்சியை இவ்வளவு சிறப்பாக வேறு யாராலும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கவும் முடியாது. இளைஞர் அணியினால் மட்டும்தான் சாத்தியம். அது திமுக இளைஞர் அணியினால் மட்டும்தான் அது சாத்தியம். பொதுவா புத்தக காட்சிக்கு போனீங்கன்னா, நானும் போயிருக்கேன். வருஷம் நடக்கின்ற புத்தக கண்காட்சிக்கு போயிடுவேன். புத்தக காட்சிகள் போய் பார்ப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சமையல் குறிப்புக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஜோதிட புத்தகங்கள், செல்ஃப் டெவலப்மெண்ட், கோலம் போடுவது எப்படி, இப்படிதான் நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஆனா நம்முடைய இளைஞரணி நடத்துகின்ற இந்த புத்தக காட்சியில் முழுக்க முழுக்க அரசியல் புத்தகங்களை மக்கள் பார்த்து தேடி வந்து பார்த்து படிக்கின்ற நிலைமையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் பெருமையா சொல்லணும்னா, கடந்த 9 நாட்கள்ல புத்தக காட்சியை பார்வையிட்டவர்களுடைய எண்ணிக்கை 20,000க்கும் மேல. புத்தகங்கள் 35 லட்சம் ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் இங்கே விற்பனையாக இருக்கின்றது. அதுல இன்னொரு சிறப்பு, அதிகமாக விற்ற புத்தகம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகம். 1500 புத்தகங்கள் விற்பனையாக இருக்கிறது. அட்வான்ஸ் புக்கிங் முன்பதிவு திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7000 பிரதிகள் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் விற்பனையாக இருக்கிறது. அடுத்த ஆண்டில் இதை விட அதிகமாக ஆகுன்ற அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது. கருத்தரங்கத்தில் ஏற்கனவே நான் 2வது நாள் பேசும்போது சொன்னேன், இந்த வள்ளுவர் கோட்டத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு நிறைய அறிவு திருவிழாங்கிற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வள்ளுவர் கோட்டம் தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்கள் உண்டு அப்படின்னு. கலைஞர் 1973ஆம் ஆண்டு இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினார். அப்போ ஒரு முதலமைச்சர். அதன் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டது. வேலைகள்லாம் வேகமாக நடந்தது. 1976ஆம் ஆண்டு கலைஞருக்கே அழைப்பு கொடுக்கல. அடிக்கல் நாட்ட கலைஞரை நிராகரிச்சிட்டாங்க. அழைப்பு கொடுக்கல. கலைஞர் இல்லாமையே இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்தாங்க. அதன் பிறகு கலைஞர் அவர் 1989ஆம் ஆண்டு
மறுபடியும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சரானார். முதலமைச்சரானே அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு, இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு அவர் தேர்வு செய்த இடம் இந்த வள்ளுவர் கோட்டம். பொதுவாக வள்ளுவர் கோட்டம்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ராசி இல்லாத இடங்க அப்படின்வாங்க. நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அதுவும் மிக மிக முக்கியமான காரணம். ஏன்னா அறிவு திருவிழா நடத்துவதற்கும் ராசிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்புறவன் நான். இப்படிதான் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நிறைய பேர் ஜோசியெல்லாம் பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும், கட்டம் சரியில்லை, ஜாதகத்திலேயே சொல்லியாச்சு, அந்த வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனதாக தேர்ந்தெடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதல்ல ஒத்துக்கிட்டோம். புத்தக காட்சியில் கிட்டத்தட்ட 60 கடைகள் அமைக்கப்பட்டு 46 பதிப்பகங்கள் பங்கு பெற்றன. அதுலயும் ஒரு சிறப்பு என்னன்னா, புத்தக கண்காட்சிக்குள்ள நுழையும் போது முதல் கடையே இளைஞரனுடைய முத்தமிழர் பதிப்பகத்துடைய முதல் கடை. அனைத்து கடைகளையும் பார்த்துட்டு நீங்க வெளியில வரணும்னா கடைசி கடையாக இருந்தது கலைஞர் கருவூலத்துடைய கடை. இது கடையில் இருந்த ஸ்டால்ஸ்ல திராவிட இயக்க, கம்யூனிஸ்ட், அம்பேத்கரி நூல்கள், பெண் விடுதலை பற்றி பேசுகின்ற நூல்கள், திராவிட சினிமா பற்றிய நூல்கள்னு பல முற்போக்கு நூல்களை இடம்பெற்ற வச்சிருந்தோம். இன்னொரு கூடுதல் சிறப்பு, திருநங்கை பதிப்பகத்துக்கும் ஸ்டால் ஒதுக்கப்பட்டு அந்த தோழர்களுடைய புத்தகங்களும் இன்னைக்கு இங்க பெரிய அளவில் இந்த கடந்த 7 நாட்கள்ல விற்பனையாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அறிவு திருவிழாவில் கடந்த 7 நாட்களாக இந்த மேடையில பல கலை நிகழ்ச்சிகளும் வைரலாயிருக்கு. பல்வேறு தலைப்புகள்ல பேச்சாளர்களுடைய பேச்சும் இன்னைக்கு அனைவராலும் கவனிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2 நாட்களா ஏற்கனவே சொன்னது போல சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அங்கு சுற்றுப்பயணத்தில் பல்வேறு உடன்பிறப்புகள், திராவிட இயக்கப்பட்டார்கள் பல பேரை சந்திச்சேன். அவங்க அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை, பாராட்டினது, இளைஞரணி மிகச்சிறந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க, இந்த அறிவு திருவிழாவை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நிகழ்ச்சியா நடத்தி இருக்கிறீங்க, அதற்கு எங்களுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பேசின பல பேர்ல கூட பேசியிருக்காங்க. இது ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உண்மையை நானும் நிச்சயம் உணர்கிறேன். இனிமேல் நம்முடைய தலைவர் சொன்னது போல வருடம் வெவ்வேறு மாவட்டங்கள்ல நிச்சயம் இந்த அறிவு திருவிழாவை நம்முடைய இளைஞரணி இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது, இங்க வந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பை எல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த அறிவு திருவிழாவை எந்த நோக்கத்திற்காக நடத்தணுமோ அந்த நோக்கம் நிறைவேறிக்குங்கிற நம்பிக்கை, மகிழ்ச்சி எனக்கு இங்க வந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்கள், இளைஞரணி தம்பிமார்கள் கொடுத்திருக்கிறீங்க. நாம கரெக்டான டார்கெட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிறைவை நீங்க அத்தனை பேரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. எதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி, எதற்காக இப்படி ஒரு முற்போக்கு திருவிழா, முற்போக்கு புத்தக காட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. கழக இளைஞரணி தோழர்கள் நிறைய படிக்கணும், நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது. அப்படி விமர்சனம் செய்வங்களுடைய கருத்துக்களையும் நாம தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் பதில் சொல்வதற்கு நாம தயாராக இருக்கணும். அந்த பதிலை தேடி நாம போகணும், அதுக்கு படிக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும். அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் போது நம்மளாலும் அரசியல் களத்துல சரியான பாதையில போக முடியும், உறுதியா நிக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான். இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும், ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளவு வேலைகளை நாம செஞ்சிட்டு இருக்கிறோம், இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாட்டில் பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே தலைவர்களே விரும்புறது இல்லை. எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இனி அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க.
உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது, பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதிமுக கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது. திமுகவை விமர்சிக்கணும், கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா, கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா, மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியை நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம். கேட்பாங்கல்ல, பாஜகவோட இன்னைக்கு இனிமே எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே, இப்ப ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன் நீங்களே சொன்னீங்களே 4 மாசம் முன்னாடி இனி எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே, இப்ப மறுபடியும் நாம பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க. அதனாலதான் அந்த தொடர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு, நானும் தேடிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன். கொள்கைகள் மட்டும் மறக்கல, அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்திருக்கிறார் பல நேரத்தில். சமீபத்தில் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார், அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை, நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 இளம் பேச்சாளர்களை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அந்த இளம் பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பத்தியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பத்தியும் அந்த 200 பேச்சாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க. அதிமுக தான் இப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு. நாம என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. நம்ம அறிவு திருவிழா நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு. என்ன கேட்கறாங்க, எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம், யாரை கேட்டு நடத்துனீங்க, எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். அதுவும் அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? கிருமி கிட்ட எப்படி நம்ம விலகி நிக்கணுங்கிறதுக்காகத்தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி நம்ம தெளிவா பேச முடியும். அதுபோலத்தான் அறிவு திருவிழால கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள். குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். சலூன் கடை, டீ கடை, சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்றுக்கணக்கான பத்திரிகைகளை தலைமையேற்று நடத்தினாங்க. கழக முன்னோடிகள், முன்னாடி இருந்த முன்னோடிகளும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களா இருந்தாலும் சரி, சாதாரண நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னா அது மிகையாகாது. கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் பேரறிஞர் அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம். அதன் பிறகு நம்முடைய கலைஞர்
கட்சியினுடைய தலைமை நிலையத்தை கட்டினார். அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம். இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியா கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த உரிமையில தான் நாம அறிவு திருவிழாவை நடத்துறோம். நாம இப்போ அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுறோம். நீங்களும் நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பார்ப்போம். ஆகவே அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. நிச்சயம் சொல்றேன், இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றுல என்னைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும். இன்னைக்கு அறிவு திருவிழா நிறைவு பெற்று வள்ளுவர் கூட்டத்திலிருந்து நாம் எல்லாம் புறப்படுறோம். ஏதோ இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ காலேஜ் ஃபேர்வெல் டே முடிச்சுட்டு நண்பர்களை விட்டு கிளம்புற மாதிரி உங்களுடைய முகத்துல ஒரு சோகம் தெரியுது. சோகமா மகிழ்ச்சியான்னு போக தெரியும். நாம இங்க இருந்து புறப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க போறது இல்லை. அடுத்த வேலை என்னன்னா, அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வேலையை பார்க்க போறோம். இந்த அறிவு திருவிழாவில் நம்ம பேசின விஷயங்களை, பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை, கேட்ட கருத்துக்களை பட்டி தொட்டிக்கும் நம்ம போய் சேர்க்கணும். அதற்காகத்தான் இந்த அறிவு திருவிழா நடத்தப்பட்டது. தெருமுனை கூட்டங்கள், தலைவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ், ரீல்ஸ், சோசியல் மீடியான்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாடு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கின்றது. இவ்வளவு நாட்களா எதிர்கட்சிகளை மிரட்ட இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க இடியை வச்சு. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானு? கலைஞருடைய பேரன், கழக தலைவருடைய வளர்ப்பு, எதிர்கட்சிகளை முடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கி இருக்கு. எஸ்ஐஆர் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம். தேர்தலையே திருட்டுத்தனமா நடத்துற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முதல்ல உங்க ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்க முதல்ல பாதுகாக்கணும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும். அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கிறதையும் நாம எந்த காலத்திலையும் அனுமதிக்க கூடாது. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதியில ஜெயிச்சு காட்டணும்னா நாம இந்த பணியில அடுத்த 4 மாதங்கள், அடுத்த 2 மாதங்கள் எஸ்ஐஆர் பணியே இருக்கு. அடுத்த ஒரு 45 நாட்கள் இருக்கு. அந்த பணியில நாம ரொம்ப கவனமா ஈடுபட வேண்டும். 1967 சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையா ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போது இருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பா எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமா நம்ம வேலை பார்க்கணும், கடினமா உழைக்கணும். அடுத்த 4 மாசத்துக்கு வேற எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது. 2026 நாம் வெற்றி பெற்றா அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம புரிய வைக்கணும். 7வது முறையா கழக ஆட்சி அமைக்க தொடர்ந்து 2வது முறையா நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இறங்கி அதை நாம செஞ்சு காட்ட வேண்டும். அதற்கு இந்த அறிவு திருவிழாவும் முற்போக்கு புத்தக காட்சியும் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புறோம். இந்த நேரத்தில் அறிவு திருவிழா நடத்த அனுமதி வழங்கி நம்மையெல்லாம் வழிநடத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பங்கேற்ற அத்தனை பதிப்பகங்களுக்கும், இரவு பகலாக உழைத்த அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். புத்தக காட்சியில இன்றைக்கு உரைவீச்சை வழங்கிய இன்னைக்கு பேசிய திராவிட கழக பிரச்சார செயலாளர் அக்கா அருள்மொழி அவர்கள், நாகை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், திரைப்பட பாடலாசிரியர் சகோதரர் கவிஞர் யோகபாரதி அவர்கள், இயக்குனர் சகோதரர் கரு பழனியப்பன் அவர்கள், எழுத்தாளர்கள் அண்ணன் ஆதவன் தி சன்னியா, கவிஞர் சுகிர்தராணி,
பகுத்தறிவு மேஜிக் நிகழ்ச்சியை நடத்திய அண்ணன் தாமோதரன் உள்ளிட்டோருக்கும், புதுகை பூபாலம், கோவன் கலைக்குழு, பாப்பம்பட்டி ஜமா, மாற்று ஊடக மையம் கலைக்குழு, நிகர் கலைக்கூடம் உள்ளிட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த துணை நின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இளைஞரணியினுடைய சென்னை மண்டல பொறுப்பாளர், மாநில துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் அவர்களுக்கும், அவரோடு துணை நின்ற அத்தனை துணை செயலாளர்களுக்கும், மேற்கு மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் உள்ளிட்ட அத்தனை மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களுக்கும், அன்பகம் பணியாளர்களுக்கும், பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும், வள்ளுவர் கோட்டத்துடைய பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அறிவு திருவிழா வென்றதுல உங்களைப் போல நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.